ட்ரோன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் வர முதல் கேள்வியே ட்ரோன்ஸ் இந்தியாவில் ஃப்ளை பண்ண முடியுமா? ட்ரோன்ஸ் ஃப்ளை பண்ணுறதுக்கு இந்தியாவில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வேணும், எங்கெங்கெல்லாம் ஃப்ளை பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் ஃப்ளை பண்ணக்கூடாது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் ஸ்கைவாக் ரோபோட்டிக்ஸ் அகாடமி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கைவாக் ரோபோட்டிக்ஸ் அகாடமியோட யூடியூப் சேனல். ரெண்டாயிரத்தி 18க்கு முன்னாடி ட்ரோன்ஸ்லாம் இந்தியாவில் கம்ப்ளீட் பேனில் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் நாளுக்கு நாள் ட்ரோனோட யூசேஜ் அதிகமானதுனால அந்த பேனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. டிஜிசிஏ 2018லேருந்து ட்ரோன்ஸை லீகலாக ஃப்ளை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் ட்ரோன் வாங்க போகிறீங்கன்னா அந்த ட்ரோனை முதல்ல என்லிஸ்ட் பண்ணியிருக்கணும், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிஜிசிஏவோட டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மில் நீங்களே பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு ஓனர் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அண்ட் ட்ரோன் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு ரெண்டெண்ணா கிடச்சிருக்கும். இந்த ரெண்டுமே ட்ரோன் வச்சிருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இந்த நம்பர்ஸை நீங்கள் ட்ரோன் லைசன்ஸ்ன்னு நினச்சிக்க வேண்டாம். ட்ரோன் லைசன்ஸை பற்றி சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். டிஜிசிஏ ட்ரோன்ஸை 5 கேட்டகரியாக வெயிட் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. அந்த 5 கேட்டகரி என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். நானோ, இதில் உங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய் ட்ரோன்லேருந்து மேவிக் மினி வரைக்கும் எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வருது. நானோ கேட்டகரியில் ட்ரோனோட மேக்ஸிமம் வெயிட் லிமிட்டே 250 கிராம்ஸ்க்கு கீழே தான் இருக்கணும். நானோ கேட்டகரிஸ்க்கு லைசன்ஸ் தேவையில்லை. அடுத்து மைக்ரோ. இந்த கேட்டகரி ட்ரோன்ஸ்லாம் இந்தியாவில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதோட வெயிட் 250 கிராம்ஸ்லேருந்து 2 kg வரைக்கும் இருக்கும். இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, ஆனால் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எடுக்கும். ஸ்மால். இந்த கேட்டகரி ட்ரோன்ஸ் 2 kgலேருந்து 25 kg வரையும் இருக்கும். இதுக்கு லைசன்ஸ் அண்ட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ரெண்டுமே எடுக்கணும். மீடியம். இந்த கேட்டகரி ட்ரோன் 25 kgலேருந்து 150 kg வரையும் இருக்கும். இதுக்கும் லைசன்ஸ் அண்ட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ரெண்டுமே எடுக்கணும். லார்ஜ். இந்த கேட்டகரி ட்ரோன்ஸ் இந்தியாவில் மிலிட்ரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு 150 kg மேலே வெயிட் இருக்கும். நீங்கள் வாங்க போகிற ட்ரோன் 250 கிராம்ஸ்க்கு மேலே இருந்தால் அது NPNT கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள ட்ரோனானு பார்த்துக்கோங்க. அது என்ன NPNT கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரோன்? NPNT கம்ப்ளைண்ட்ஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம். இதுதான் உங்கள் ட்ரோனை மானிட்டர் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் ட்ரோனை ஃப்ளை பண்ணாமல் தடுக்கிறதுக்கும் அண்ட் ஃப்ளை பண்ண பெர்மிஷன் வாங்குறதுக்கும் யூஸ் ஆகுது. இந்த NPNT டிஜே ட்ரோன்ஸில் கிடையாது. அட் வெரி ஃபியூ இந்தியன் மேட் ட்ரோன்ஸில் மட்டும்தான் இருக்குது. அது என்னென்ன ட்ரோன்ஸ்னு இப்போ நம்ம பார்ப்போம். லுக் அவுட் VTOL A200, இன்சைட், நிஞ்சா, அக்ரிபோட் UAV, பிரியான், ஸ்டார்லைட், DHQ4, ஒயிட் ஹாக், ஸ்டார் எட்ஜ், A400, ட்ரினிட்டி F90+. இந்த ட்ரோன்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம இந்தியாவில் டிஜிசி அப்ரூவ் பண்ண ட்ரோன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோ ஃப்ளை ஜோன் ஏரியா. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் உங்களால் ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியாது. அதுக்கான சில இடங்களில் மட்டும்தான் ஃப்ளை பண்ண முடியும். அன்கண்ட்ரோல்டு ஏர் ஸ்பேஸ் அண்ட் என்க்ளோஸ்டு ப்ரிமிசஸில் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஃப்ளை பண்ணலாம். இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு பெரிய ஏர்போர்ட் கிட்டேயும் நீங்கள் 5 கிலோமீட்டர் ரேடியஸ் கிட்ட ஃப்ளை பண்ணக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, டேஞ்சர் ஏரியா, இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ், மிலிட்ரி பேசஸ், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ரிசர்வ் ஃபாரஸ்ட், பப்ளிக் பிளேசஸில் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ஃப்ளை பண்ணக்கூடாது. ட்ரோன் பற்றி உங்களோட கேள்வி எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.